மகளிர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறாங்க. அதுவும் கிராமப்புற மகளிர் வந்து தொடர்ந்து அதிமுகவுக்கே வாக்களிக்கிறவங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த ஓட்லாம் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்ப வர விஜய் அவர்கள் வேற ரூ. 2500 மாதந்தோறும்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. பொதுவாகவே விமன் ஓட்டு, விமன் ஆடியன்ஸ் வந்து விஜய்க்கு அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வரம்போது இந்த எலக்ஷன்ல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாங்களா? 2021ல நீங்க சொல்ற மகளிரோட ஆதரவுலாம் இருந்ததுனால தான் இந்த கழகம் ஆட்சி அமைச்சு, அதோட அந்த ஆட்சி அமைச்ச உடனே கழகத் தலைவர் முதல் கையெழுத்திட்டதே விடியல் பயணத்தோட கையெழுத்து தான். அது கட்டணமில்லா மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துக்கு அதுக்கான திட்டம் தான் விடியல் பயணம் திட்டம். அப்ப அந்த மகளிர் தலைவர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்களோ, தலைவர் அதை செய்யணும்னு இந்த கட்டணமில்லா பேருந்த விடியல் பயணத்தில் அறிவிச்சுட்டு, மகளிர் சுய உதவிக்குழுவோட அவங்களுக்கு தரக்கூடிய லோன் தொகையெல்லாம் ரூ. 5,00,000 வரைக்கும் அவங்க பெற்றுக்கொள்ளலான்றது மானியத்தோடு கொடுக்குறாங்க. மகளிருக்கான திட்டங்கள் தான் பெருசா இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து அதிகமாக செஞ்சுருக்கிறதே மகளிருக்கான திட்டங்கள் தான். மகளிர் உரிமை தொகை மாதம் ரூ. 1000 இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் தான் வழங்கியிருக்காங்க. அதுக்கு பேர் கூட உதவித்தொகைன்னு வைக்காமல் உரிமை தொகைன்னு வச்சாங்க. ஒரு அரசிடமிருந்து மகளிர் கேட்டு பெறுறது வந்து அவங்களோட உரிமை. அதனால தான் அது கொடுப்பு வந்து உரிமை தொகைன்னு பேர் வச்சு அதை தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மகளிர் வாக்குன்றது கழகத் தலைவர் எங்கள் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நோக்கி தான் இருக்குமே ஒழிய வேற ஒருத்தரை யாரை நோக்கியுமே இருக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து.